இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் காலியாகாது. நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள பர்சாத்து கட்சியின் 6 முன்னாள் உறுப்பினர்கள் தங்கள் நாடாளுமன்ற தொகுதிகள் காலியாகாது என்று நம்பிக்கையை தெரிவித்துள்ளனர். மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவாக தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் கட்சியின் அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை என்று பர்சாத்துவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான லபுவான் எம்பி சுஹைலி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பர்சாத்து கட்சியை விட்டு விலகவில்லை என்றும் கட்சி விட்டு கட்சி தாவவில்லை என்றும் கட்சியிலிருந்து உறுப்பினர் தகுதியிலிருந்து மட்டுமே தாங்கள் நீக்கப்பட்டதாகவும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் இனமும் உறுதியாக இருக்கின்றனர் என்று லபுவான் எம்பி சுஹைலி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கொலகாங்சார், புகித் கந்தாங், ஜொலி, லபுவான், தஞ்சுங் கராங் மற்றும் குவாமுசாங் ஆகிய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களே தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளனர். சீன நாட்டு பிரஜைகள் இருவருக்கு மரணம் ஏற்படுத்தும் அளவிற்கு மிக அபாயகரமாக பேருந்தை செலுத்தியது மற்றும் பேருந்து லைசன்ஸ் கொண்டிருக்காதது ஆகியவற்றுக்காக சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் இன்று ரவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ஸ்லாங்கூர் கில்லானைச் சேர்ந்த 32 வயது எஸ் ஆனந்த்குமார் என்ற அந்த பேருந்து ஓட்டுநர் மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஆயிஷா அஹ்மத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஆனந்த்குமார் கடந்த ஜூன் 29ஆம் தேதி காலை 10:20 மணியளவில் ஜலான் கந்திங் ஹைலண்ட்ஸ் 16.5வது கிலோமீட்டரில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சீன நாட்டு பிரஜைகளான 58 வயது ஜாங்பிங் மற்றும் 49 வயது வாங் சுஹாங் ஆகிய இருவரின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததாக ஆனந்த்குமார் மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 50,000 வெள்ளி அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஆனந்த்குமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஆனந்த்குமார் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவரை 8,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஆயிஷா அஹ்மத் அனுமதி அளித்தார். மேம்பாட்டாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள், மேம்பாட்டுக்கு திட்டமிடுபவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் தாங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டமும் உற்சாகமூட்டும் மதிப்பு வாய்ந்த கலாச்சார அம்சங்களை கொண்டதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். எந்தவொரு வளர்ச்சி திட்டத்தையும் திட்டமிடும் போது கலாச்சார பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மை மற்றும் செழுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டுமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்தார். ஒராங் அஸ்லி, மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் மலேசிய மக்களில் ஒரு பகுதியாக விளங்குகின்றனர். இதேபோன்று சபா சரவாக்கில் டயாக், கடசான், முரோட் முதலிய பழங்குடியினர் ஆகியோரின் கலாச்சார கூறுகள் கட்டிடங்களில் பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என்று பிரதமர் பரிந்துரை செய்துள்ளார். வரும் ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை பினாங்கு சுங்கைபாக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் மலாய்க்கார வாக்காளர்களில் 36 விழுக்காட்டினரின் ஆதரவை பெறுவாரேயானால் அத்தொகுதியை கைப்பற்ற முடியும் என்று இன்ஸ்டிடியூசி டாருல் ஏசான் நிர்வாகத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிட்வான் ஒஸ்மான் ஆருடம் கூறியுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் 3 வாக்களிப்பு மையங்களிலிருந்து பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் குறைந்தபட்சம் இந்தியர்களின் 20 விழுக்காட்டு வாக்குகளை பெற்றாக வேண்டும். சுங்கைபாக்காப்பில் 20 விழுக்காடு வாக்குகளும், புத்ரி கூனோங்கில் 26 விழுக்காடு வாக்குகளும், லடாங் சம்பாவில் 25 விழுக்காடு வாக்குகளும் பெற்றாக வேண்டும் என்று டாக்டர் முகமது ரிட்வான் வலியுறுத்தியுள்ளார். மலாய்க்காரர்களின் 36 விழுக்காட்டு வாக்குகளும் இந்தியர்களின் 20 விழுக்காட்டு வாக்குகளும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு கிடைக்குமானால் அக்கூட்டணி வேட்பாளரே இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று டாக்டர் முகமது ரிட்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON 95, பெட்ரோல் RON 97 மற்றும் டீசல் விலை முறையே லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசு, 3 வெள்ளி 47 காசு, 3 வெள்ளி 35 காசு என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. தமது தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் வெறுப்புணர்ச்சி கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று முன்வைத்த பகிரங்க குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா சைனுடன் மறுத்துள்ளார்.
தாங்கள் அரசியல் வெறுப்புணர்ச்சியை கொண்டிருப்பதாக பிரதமர் முத்திரை குத்தியிருப்பது தவறாகும் என்று ஹம்சா சைனுடீன் குறிப்பிட்டார். அரசாங்கத்தை கண்டிப்பதும் ஆக்கப்பூர்வமான குறை கூறல்களை முன்வைப்பதும் அரசியல் வெறுப்புணர்ச்சி அல்ல என்று ஹம்சா சைனுடீன் தெளிவுபடுத்தினார். மக்களின் நலன் சார்ந்த அம்சங்களை கருத்தில் கொண்டே எதிர்க்கட்சி என்ற முறையில் தாங்கள் குரல் கொடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொலன்பூர் மாநகர் மன்றமும் குட்டரசு பிரதேச இலாக்காவும் 756 அங்காடி வியாபாரிகளுக்கும் 434 இல்லத்தரசிகளுக்கும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ பாதுகாப்பு சலுகைக்கான சந்தாவை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதனை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் இன்று அறிவித்தார். 756 அங்காடி வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய சொக்சோ சந்தாவிற்கான 1,75,996 வெள்ளியை கொலன்பூர் மாநகர் மன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு அங்காடி வியாபாரிக்கும் 232 வெள்ளி 80 காசை கொலன்பூர் மாநகர் மன்றம் சொக்சோவிற்கு செலுத்துகிறது என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். முகநூல் வாயிலாக வேலைவாய்ப்பு விளம்பரம் செய்து மாது ஒருவருக்கு சொந்தமான 13 லட்சம் வெள்ளியை மறைத்து வைத்திருந்த குற்றத்திற்காக கட்டுமான நிறுவனம் ஒன்றின் முன்னாள் உரிமையாளர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 6 மாத சிறை தண்டனை விதித்தது. 43 வயது அஸ்வான் ஷம்சுடீன் என்ற அந்த முன்னாள் உரிமையாளர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி முகமது டெரில் இத்தண்டனையை விதித்தார். சம்பந்தப்பட்ட நபர் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கோலாலம்பூர் சந்தூலில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ள கமாஸ் எனப்படும் சமூக மேம்பாட்டு இலாக்காவின் பாலர் பள்ளி திட்டத்தை மூடுவதற்கு DAP முயற்சி செய்து வருவதாக பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் 6ஆம் MP ஷஹிடான் கசீம் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஷஹிடான் கசீமின் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஷஹிடானின் இந்த கடுமையான குற்றச்சாட்டை தொடர்ந்து DAP நாடாளுமன்ற உறுப்பினர்களான தெரேசா காக், RSN ராயர் மற்றும் ஷர்லீனா அப்துல் ராஷித் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது பெரும் சர்ச்சையாக மாறியதில் நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. தனது வீட்டின் பால்கனியில் ஆடவர் ஒருவர் நாயை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக போலீஸ் புகார் பெற்றுள்ளனர் என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நாஸ்னான் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். காஜாங் 9வது மைல் செராசி என்ற இடத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நேற்று பின்னிரவு 12:47 மணியளவில் போலீஸ் புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக ACP நாஸ்னான் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக இவ்விவகாரம் கால்நடை இலாக்காவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அண்டை வீட்டில் அத்துமீறி நுழைந்து 27 வயது பெண்ணை மானபங்கம் புரிந்ததாக தொழிலாளி ஒருவர் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 52 வயது முகமது ஃபடிலி முக்தார் என்ற தொழிலாளி கடந்த ஜூன் 29ஆம் தேதி கொத்தபாரு கம்போங் பங்காலான் குபு சாலூர் என்ற இடத்தில் எண் இடப்படாத வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்தின் கீழ் அந்த தொழிலாளி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 1 தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஒப்ஸ் சேத்தா எனும் சோதனை நடவடிக்கையை உள்துறை அமைச்சு மேற்கொண்டதில் ஆபாச நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் பலதரப்பட்ட சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பினாங்கு, ஸ்லாங்கூர், ஜொஹோர் மற்றும் கிடாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் 5,40,000 வெள்ளி பெருமளவுள்ள ஆபாச விளையாட்டு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவையாவும் சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.